per person வந்துட்டு 22 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ஆனா வந்துட்டு 4 பர்சன்ஸ்க்கு வேணுமா அப்படின்னா ஏரியா ஃபார் 4 பர்சன்ஸ்னா என்ன பண்ணுவீங்க, 22 நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. ஓகேவா? இப்ப இந்த சைடு ஏரியாவோட ஃபார்முலா போட்டோம்னா நம்மளுக்கு ரேடியஸ் கிடைச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஹைட் வந்துட்டு என்னதுன்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு இப்போ ரேடியஸும் இல்லையா, சோ நம்ம இதை யூஸ் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹைட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ ஏரியா வந்து ஃபார்முலா வந்து என்னது, ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்துட்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 into 22. ஸோ இப்போ நம்ம இதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ 22/7 into r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 into 22. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஆர் ஸ்கொயரை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த பக்கம் என்ன இருக்கு, 4 into 22 இருக்கு, டிவைடட் பை 22 வந்துடும். இந்த 7 மேல போயிடும். இப்போ 22 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் நம்மளுக்கு 4 7s are 28 அப்படின்ட்டு வருது. நம்ம இப்போதைக்கு ஆர் ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் கேட்டிருக்காங்க. ஹைட் கேட்டா அகைன் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணோமா, இதே ஹைட்டுக்கு வந்து அப்படியே மாத்தி போட்டுக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர்னு தானே இருக்கணும். ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இதை. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்க எவ்ரி டைம் வந்துட்டு ஃபார்முலா இந்த மாதிரி மொத்தமா டிரைவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஹைட் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல் இதுவா, ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு போட்டாலே போதும். ஹெச்சும் ஆரும் கேட்டாங்கன்னா எல்ல இருந்து மாத்தி மாத்தி மைனஸ் பண்ணிக்கோங்க. எல் கேட்டா மட்டும் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் போடணும், அவ்வளவுதான். ஸோ ஹெச் கேட்டிருக்காங்களா, அப்ப எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர்